நாம் தமிழர் கட்சியின் ஒரு பவர்ஃபுல் பெண் ஆளுமையாக சீமானுக்கு அடுத்த இடத்தில் இருந்த காளியம்மாள் அவர்கள் இன்றைய தினம் தான் நாம் தமிழர் கட்சி விட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக தன்னுடைய ட்விட்டர் பதிவுல ஒரு கடிதத்தை உலக தமிழர்களுக்கு எழுதியிருந்தாங்க. அதுல தான் தொடர்ந்து தமிழ் தேசிய தளத்துல தான் பயணிக்க போறதா இருக்கிறதாக கோடிட்டு காட்டியிருந்தாங்க. அந்த கடிதத்தை முடிக்கும் பொழுது நாம் தமிழர் அப்படின்னு தான் முடிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல காளியம்மாள் அவர்களுடைய விலகல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே விவாதித்துக் கொண்டிருக்கும் சூழல்ல நாம் தமிழர் கட்சி திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதி 290வது வாக்ககத்தை சேர்ந்த டோமினிக் ரவி, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதி 196வது வாக்ககத்தை சேர்ந்த ஜெயேந்திரன், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி 193வது வாக்ககத்தை சேர்ந்த குளோரியான், தூத்துக்குடி தொகுதி 118வது வாக்ககத்தை சேர்ந்த பேட்ரிக் பிரகாஷ் எர்னஸ்டின் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி 176வது வாக்ககத்தை சேர்ந்த சே அஞ்சமாள் ஆகியோர் நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். இந்த அறிவிப்பை ஏற்கனவே ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். அதுல 4 ஆண்களுடைய பெயர் தான் இருந்துச்சு. இன்றைய தினம் அதில் ஒரு திருத்தத்தை மேற்கொண்டு 5வதாக அஞ்சமாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணியையும் நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. இந்த அஞ்சமாள் அவர்களும் காளியம்மாள் அவர்களுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதை தாண்டி இவரும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தவர். அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு பங்கேற்று நாம் தமிழர் கட்சிக்கு கடுமையாக கடந்த பல ஆண்டுகளாக களத்தில் உழைத்திருக்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்காக இவர் களத்தில் களமாடியது கவனிக்கத்தக்கது. சோ காளியம்மாள் அவர்கள் வெளியேறுவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் பாதிப்பு உண்டா அப்படின்ட்டு இங்க உள்ள ஊடகங்கள் விவாதித்துக் கொண்டிருந்த சூழலே சீமான் அவர்களுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது காளியம்மாள் போனா எங்களுக்கு அஞ்சமாள் இருக்காங்கிற ரேஞ்சில நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய அடுத்த கட்ட வேலையை எந்த ஒரு சலனமும் இல்லாம தொடங்கிட்டாங்க அப்படிங்கறதான் கண்கூடா தெரியுது. சோ கலா யதார்த்தமுமே அதுதான். நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உள்ள பெண் ஆளுமைகள்ல முதன்மையானவராக காளியம்மாள் இருந்தாலும் அவர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி போறது அப்படிங்கிறது பெரிய அளவு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறதான் பெரும்பாலான அரசியல் நோக்கருடைய கூட்சா இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியின் முகமாக இருக்கிறார். சோ அவரை தாண்டி யார் வெளியில போனாலும் அது கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தமும் கூட. சோ காளியம்மாள் அவர்களுடைய பணியை இனி அஞ்சமாள் அவர்கள் பார்ப்பார் அப்படிங்கறத சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையின் மூலமாகவே தன்னுடைய கட்சியினருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகுது. சோ ஏற்கனவே பரதவர் பாசறைன்னு இருந்த பேரை இப்ப மீனவர் பாசறையினை நாம் தமிழர் கட்சியும் மாற்றியிருப்பதும் இதுல கவனிக்கத்தக்க ஒரு விடயமா பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.